ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகலாம். உனக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இப்படி முகத்தை உம்முன்னே வச்சுக்கிட்டு போனால் நல்லா இருக்குமா சொல்லு? என்னதான் இருந்தாலும் அவ்வளோ உனக்கு மாமியார் தானே. சாரி அத்தை. என்கிட்ட எதுக்கிட்ட அம்மா சாரி கேட்குற? நீ அதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ கொஞ்சம் சிரிச்ச மாதிரி போ, சரியா? நீ ஒரு 2 நாள் தான் அங்கே இருக்க போகிற. 2 நாள் இருந்துட்டு வா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவள் இருக்க சொன்னான்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடு, சரியா? சரிங்க அத்தை. சௌந்தர்யாவும் முன்ன போல் இல்லைம்மா, சரியா? அதையும் மீறி உங்ககிட்ட ஏதாவது மோசமாக பேசினாலோ இல்லை நடந்துக்கிட்டாலோ ஒரு ஃபோன் அடி, அடுத்த நிமிஷமே நாங்கள் அங்கே இருப்போம், சரியாம்மா? சரிம்மா. அக்கா, நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம், சரியாக்கா? நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உனக்கு. சரி சித்ரா. சரி, கிளம்புங்க. அப்போ டைம் ஆகிட்டே இருக்குல்ல. சரிங்க அத்தை. சரிம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். இவளை வீட்டில் விட்டுட்டு அப்படியே நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். எனக்கு வேறு டைம் ஆகின்னு இருக்குது. சரிப்பா. சரிம்மா, அப்போ 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். டாடா. டாடாடா. அத்தை போயிட்டு அத்தை. சரிப்பா. அப்புறம் கூட மாட்டேன். டாடா. பசங்க நீயும் வரியா? வீட்டில் சும்மா தானே இருக்கிற, வந்துடுறேன். ஐயா, நான் எதுக்கு? நானும் வரல. ஏன் வாயேன், உங்கள் அக்காவுக்கு துணையாக இருப்பல்ல, வா. மாமா, நான் வரல மாமா. எனக்கு உங்கள் அம்மாவை பார்த்தாலே பயமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என் வாயும் சும்மா இருக்காது. அவங்க என்ன தானே சொன்னால் நான் திருப்பி சொல்லி விட்டுருவேன். அப்புறம் அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். நான் வரல மாமா. இந்த வீட்டில் இருக்க சொல்கிறீங்களா? நான் எவ்வளோ நாள் வேணாலும் இருப்பேன். ஆனால் அங்கே வாய்ப்பே இல்லை. உங்கள் அக்கா தான் என் அம்மாவை பார்த்து பயப்புதுன்னா நீயும் அதுக்கு மேலே பயப்படுறியாம்மா? சாய், சரி என்னமோ ஒன்று. வாடி கிளம்பலாம். அத்தை போவாத அத்தை, இங்கே இருங்க அத்தை ப்ளீஸ். ஆமா அத்தை, போகாதீங்க. நீங்களும் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு சாயங்காலத்தில் யாரு கதையெல்லாம் சொல்லுவாத்து, எங்க கூட யாரு விளையாடுவா? நீங்க இங்கே இருக்கணும், நீங்க எங்கேயும் போகாதீங்க அத்தை ப்ளீஸ். ஆமா அத்தை, போகாதீங்க அத்தை. எனக்கு நீங்க தானே தலையெல்லாம் வாரி விடுவீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா யார் எனக்கு அதெல்லாம் பண்ணுவா? நீங்க போகாதீங்க அத்தை. கடவுளே, இந்த பசங்க இருக்குதுங்களே, பசங்களா 2 நாள் தான் உங்க அத்தை திரும்பி வந்துருவா, சரியா? இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்காதீங்க. காயத்ரி, நீ போய் கார்ல இருப்போம். கிளம்புமா காயத்ரி, பசங்க கிட்ட நாங்க சொல்லி புரிய வச்சுக்கிறோம். நீ போ. அத்தையை நான் போக விட மாட்டேன். அந்த பாட்டி வீட்டுக்கு அத்தை போகவே வேணாம். ஆமா, அந்த பாட்டி ரொம்ப மோசமானவங்க. அத்தையை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அந்த பாட்டி ஒரு பேய், அத்தையை கடிச்சு சாப்பிட்டுரும். அத்தை, நீ அங்க போகாதீங்க அத்தை. கதிரியா வாய மூடுறா, என்னன்னு சொல்றான் பாரு. அவளே ஏற்கனவே பயந்து போயிருக்கிறா. ஏமா காயத்ரி, நீ பசங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ கிளம்புமா, நீ போய் கார்ல உட்காருப்போ. டைம் ஆகுது பாரு. பசங்களா, அவங்க அத்தையை சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. 2 நாள்ல அத்தை திரும்பி வந்துருவாங்க, சரியா? ஆமாம், நீங்கள் யாரும் அழாதீங்க, சரியா? நான் 2 நாளில் திரும்பி வந்துடுவேன், சரியா? அழக்கூடாது. கவி பாப்பா அழாமல் இருக்கணும்னு. கதிரு அழாத, ஐஷுமா அழாத, அஸ்வினு அழாத, சரியா? நீ தான் பெரியவன், எல்லாரையும் பார்த்துக்கணும், சரியாடா? சரிங்க அத்தை, ஆனால் நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க அத்தை. கண்டிப்பாக நான் திரும்பி வந்துடுவேன், சரியா? எல்லாம் எனக்கு பாய் சொல்லுங்க பாப்போம். பாய். பாயத்தை, பாயத்தை, பாயத்தை. அந்த பேய் பாட்டிக்கிட்ட பார்த்திருங்க அத்தை. சரி, நான் பார்த்துக்கிறேன். டாட்டா, பாய். வரேன் அர்ச்சனாக்கா, வரேன் பிரியாக்கா. போயிட்டு வரத்த, போயிட்டு வரேம்மா. போயிட்டு ஃபோன் பண்ணுமா காயத்ரி. சரிங்கக்கா. பாய்மா. பாய் காயத்ரி. பசங்களை கூட்டிட்டு உள்ள வாங்கடி. வாமி, நான் உள்ள போலாம். அர்ச்சனாக்கா, சொல்லு பிரியா. என் மனசுக்கு என்னமோ தப்பா படுதுக்கா எல்லாம். ஏன்டி அப்படி சொல்ற? அவ என்ன ஒரேடியாவா அங்க இருக்க போறா? 2 நாள் தானே, 3ஆவது நாள் இங்க இருப்பா. அப்படி இல்லைன்னா நாமளே போய் அவளை இழுத்துட்டு வந்துருவோம். நம்ம இழுத்துட்டு வர்றதெல்லாம் இருக்கட்டும், அவளால் திரும்பி வர முடியாத நிலைமையில இருந்தான்னா என்ன பண்றது? என்னடி பயமுறுத்துற? நான் ஒன்றும் பயமுறுத்தலக்கா, எனக்கு மனசில் பட்டுச்சு, நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், அவள் இப்போ 2 நாள் அங்கே போகிறாள, அங்கே தான் தங்கணும். சௌந்தர்யத்தை எப்படியாச்சும் பேசி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டா அவளை தானே, இந்த வீட்டுக்கு அவள் திரும்பி வரமாட்டா தானே? நம்ம போய் கூப்பிட்டாலும் வரமாட்டா தானே? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. காயத்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. அவளுக்கு அங்கே போகிறதுக்கே முதல்ல விருப்பம் இல்லடி. அப்படி இருக்கும்போது சௌந்தர்யத்தை எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணாலும் அவள் மனசு கேட்காது. அவள் மனசு ஃபுல்லாக இங்கே தான் சுற்றி சுற்றி வரும். அவளும் வந்துடுவா. நம்ம அப்படியே நம்புவோண்டி. அவள் அங்கேயே இருந்துட்டா நல்லா இருக்காதுடி. இந்த அத்தை கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க புத்தியை காமிச்சாலும் காமிப்பாங்க. அவளை அங்கேயெல்லாம் விட்டுறக்கூடாதுடி நம்ம. சரிக்கா, நம்ம விட போகிறதில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், காயத்ரி அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். நம்ம 2 பேரும் முக்கியமாக, சரியா? வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்டலாம் இதெல்லாம் சொல்லிக்க வேணாம். ஏன்னா அவங்க நிம்மதி போயிடும், நம்ம உஷாராக இருப்போம். அவள் அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறது, காயத்ரி என்ன பண்ணுறா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த அத்தை என்ன பண்ணுதுன்னு எல்லாத்தையும் கண்காணிக்கணும்க்கா. நம்ம சும்மா விடக்கூடாது,
சரிடி பிரியா, நல்ல புத்திசாலிடி நீ, எல்லாத்துக்கும் பிளான் போட்டு வச்சுக்கிறடி நீ. அதான்க்கா பிரியா. சரி வாங்கக்கா, நம்ம உள்ள போவோம். குழந்தைங்களாம் வேற அழுதுகிட்டு இருக்குதுங்க அத்தையை பிரிஞ்சு. வாங்க, அதுங்களுக்கு எதையாவது செஞ்சு கொடுத்து அதுங்க அழைய ஆஃப் பண்ணி டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணி விடுவோம். அது சரி, வா போவோம். பா ஸ்டில் காயத்ரி இஸ் நாட் ஹாப்பிப்பா. நீங்கள் அவளை பாருங்க, ரொம்ப சேடாக இருக்கா. நம்ம பேசாம அவங்கள வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாமாப்பா? அதெல்லாம் நல்லா இருக்காதுடா. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சௌந்தர்யாவும் அவங்கள வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே வேணாம். 2 days தானே, ஸ்டே பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ம் சரிப்பா. இப்போதாம்மா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். சரி உள்ள போங்க, மற்றதெல்லாம் உள்ள வந்து பேசிக்கலாம். சரியா? வலது காலை வச்சு உள்ள போமா என்ன? சரிங்க அத்தை. பா நான் லக்கேஜ் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணே, நீங்க என்ன அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. அப்பா சந்தோஷ, உள்ள வாப்பா. இருக்கட்டும் சௌந்தர்யா, இன்னொரு நாளுக்கு வரும். ஆஃபீஸ்க்கு வேற நேரம் ஆகிட்டு இருக்கு. சரியா? ராகுலே, நீ லக்கேஜ் எடுத்துகிட்டு போ. அப்படியே பாப்பாவையும் கூட்டிகிட்டு போடா. நாங்கள் எங்கே இருக்கோம்? சரிங்கப்பா. அண்ணா வந்துடுறேண்ணா. சரி ராகுலே. மாமா என்னம்மா? உள்ள வாங்கல மாமா. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுடா. ஏற்கனவே வீட்லேயும் லேட் ஆகிடுச்சுல, அதான். நீங்கள் போங்க, நான் வரேன். ஈவினிங் வரேன். சரியா? சரிங்க மாமா. சரிங்க மாமா, அப்போ நான் உள்ள போட்டுமா? போடா போ. சரிங்க மாமா, வரேன் மாமா. அண்ணா வரேண்ணே. சரிம்மா, நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகேவாம்மா? சரிங்கண்ணா. OMG, இந்த பொண்ணு உண்மையிலேயே பெரிய தப்பை பண்ணிட்டா இங்க வந்து. இனிமேல் அவளை கடவுள் தான் காப்பாற்றணும். வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து மூஞ்ச உம்முனே வச்சுக்கிட்டு இருக்கியம்மா. அவங்களெல்லாம் பிரிஞ்சு வந்தது கஷ்டமா இருக்கா உனக்கு? அது இவ்வளோ நாள் அங்கேயே இருந்தல்ல அத்தை. திடீர்னு அதான் நீங்கள் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. சேச்சா, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? நான் கூட முறை என் புகுந்த வீட்டுக்கு போகும்போது இப்படி தான் இருந்தேன். நீயே இப்போ அப்படி தான் இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும் போக போக. சரியா? நீ என்ன பண்ணு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. அப்புறம் எதனா வேணும்னா கேளு. வீட்டில் வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க, என்ன நீ கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. சரியாம்மா? நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. அப்புறம் வீட்டை நல்லா சுற்றி பாரு. இன்னைக்கு ஒரு நாள் பிடிச்சிடும் தெரியுமா உனக்கு இந்த வீட்டை சுற்றி பார்க்கறதுக்கு? அவ்வளோ இருக்குது இந்த வீட்டில். எஸ் லிட்டில் டாவ், இந்த ஹவுஸ் ஒரு மியூசியம் மாதிரி. நீ ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். மியூசியம்மா? என் அண்ணன் ஏன் மியூசியம்னு சொல்கிறாருன்னா, எங்கள் ஆன்டிக் பொருளெல்லாம் நிறைய இருக்கும். உன் மாமா ஊர் ஊராக போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராருல, அங்கே இருக்கிற ஆன்டிக் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வைப்பார். அதனால தான் என் அண்ணன் அப்படி சொல்கிறாரு. நீ அது எல்லாத்தையும் பாரு என்ன? சரிங்க அத்தை. சரிம்மா. இவரை தெரியும்ல, இவர் என் அண்ணன் தாராவோட அப்பா. தெரியும்லம்மா உனக்கு? தெரியும் அத்தை, பார்த்துருக்கேன். அதானே பார்த்தேன். என்ன தெரியாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒன்ஸ் என்ன யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா அவங்க மனசுலயே நான் உட்காந்துருவேன். தெரியுமாமா? அது நம்ம கரெக்ட் தான். அப்படி ஒரு அம்சமான முகம் என் அண்ணனுக்கு. சரிங்க அத்தை. காயத்ரி, போமா, என் புள்ள கூப்பிட்றான் பாரு. இப்போ என்னன்னு கேளுப்போ. சரிங்க அத்தை. சிஸ்டர், சொல்லுண்ணே. நீ நினைச்சபடியே ஆடு தன்னால வந்து சிக்கிருக்குது. சூப் வைக்க போறியா இல்ல குழம்பு பண்ண போறியா? இருண்ணே, ஆடு இப்பதானே வந்திருக்குது. கொஞ்சம் நல்லா வீட்டை மேய்ஞ்சி வரட்டும். இலையும் தலையும் கொடுத்து சாப்பிட வைப்போம். அதுக்கப்புறமா சூப்பு வைக்கிறதா இல்லை குழம்பு வைக்கிறதான்னு முடிவு பண்ணுவோம். இந்த ரூம்ல டிவி இல்லை, சரியா? அதனால என்னோட லேப்டாப் எங்கே வச்சுட்டு போகிறேன். உனக்கு எதனா பார்க்கணுன்னா அதில் பார்த்துக்க, இல்லை ஃபோனில் பார்த்துக்க. வைஃபை பாஸ்வேர்டு கூட நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். நெட்டு கனெக்ஷன் இங்கே இருக்குது, சரியா? அப்புறம் இந்த கபோர்டில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கோ, பின்னாடி இதில் அங்கே வச்சுக்கோ. அதோட சாவி, அப்புறம் ஏசியோட ரிமோட்டு, அதுக்கப்புறம் லேப்டாப்போட சார்ஜரு எல்லாமே இந்த பெட்டு பக்கத்தில் இருக்குல்ல, அந்த டேபிளில் இருக்குது. அது ஓப்பனில் தான் இருக்குது. அப்படியே இழுத்தினா வந்துடும். அது உள்ளே தான் இருக்குது, பார்த்துக்கோ. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இங்கேயே. நீ எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை. முதல்ல இந்த ரூமை சுற்றி பார்த்துக்கோ, ஓகேவா? அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரியும்ல உனக்கு? இல்லை, அதெல்லாம் உனக்கு தாராவை அப்புறமா கூட்டின்னு போய் காட்ட சொல்கிறேன், சரியா? நீ முதல்ல கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து ஃப்ரெஷ்அப் ஆயிக்கோ. உனக்கு எதாவது சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் டேரெக்டாக கிச்சனுக்கு போய் சமைச்சு சாப்பிடு. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லை இங்கே இருக்க ஆளுங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கூட செஞ்சு தருவாங்க. அப்படியோ இல்லைனா ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இரு, அது போதும் எனக்கு, சரியா? நீ தான் செகண்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரல. அதுவும் முன்னாடி என் அம்மாவை பார்க்கறதுக்காக வந்த, உடம்பு சரியில்லைன்னு. இப்போ தான் தங்குற மாதிரி வந்திருக்க. வீட்டை ஃபுல்லாக சுற்றி பாரு. நான் தாராகிட்ட சொல்லிட்டு போகிறேன், அவள் உனக்கு சுற்றி காட்டுவா. பின்னாடி கார்டன்லாம் இருக்குது, கொய்யா மரம், தென்னை மரம், சீத்தாப்பழ மரம், அது இதுன்னு இஷ்டத்துக்கு இருக்கும். எல்லாத்தையும் போய் பாரு ஜாலியாக. எப்படியாச்சும் நான் சாயங்காலம் வர வரைக்கும் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், சரியாடி? ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசுகிறான் பாரு. எதுனாலும் என்னை பார்த்து சொல்லு. எனக்கு உங்ககிட்ட பேச ஒன்றும் இல்லை. ஏன் காயத்ரி இப்படி பண்ணுற? மூஞ்ச காமிச்சிக்கினே இருக்கிறியே, எனக்கு எரிச்சலாக வருது காயத்ரி. எரிச்சலாக இருக்குதுன்னா கிளம்பிங்கிறது. யார் உன்னை என்கிட்ட நின்று பேச சொன்னா? ரொம்ப டூ மச்சாக போகிற. இதெல்லாம் சரிப்பட்டே வராது சொல்லிட்டேன். நான் உன்னை யார் வீட்லேயோ தூக்கின்னு போய் விட்டேன். என் வீடு தான் இது, நம்ம வீடு இது. அப்புறம் என்ன உனக்கு?
நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இது யார் வீடோ மாதிரி இருக்குது ராகுல். எனக்கு இது ஏன் வீடுன்னு சொல்லிக்க முடியல. நீயும் என்னடான்னா என்னை இங்கே விட்டுட்டு நீ பாட்டுன்னு போகிற. 2 நாள் இங்கே இருக்க போகிறோன்னா நீ ஆஃபீஸில் லீவ் போட வேண்டியது தானே. நீ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எதுக்கு ராகுல் என்னை இப்போ கூட்டிகிட்டு வந்த? அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. நீ என் கூடவே இருந்திருப்பல்ல. நீ பாட்டுன்னு என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போகிறேங்கிற. எனக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது. நான் சும்மா லீவ் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு நான் பதில் சொல்லணும் காயத்ரி. நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் அவரோட பிஸ்னஸை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும்டி. ஏற்கனவே லீவெல்லாம் நிறைய போட்டாச்சு, இதுக்கு மேலேயும் நல்ல லீவெல்லாம் போட முடியாது காயத்ரி, புரிஞ்சுக்க சொன்னா. நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா? உங்ககிட்ட தான் காயத்ரி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னை போயிட்டு வான்னு சொன்னாதான் நான் நிம்மதியாக போக முடியும் இங்கேருந்து. கீழே அப்பாவும் அண்ணனும் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காயத்ரி. சரி கிளம்புப்பா நீ. என் புஜ்ஜுக்குட்டியா இங்கே போகிறான். நான் எங்கேயும் பார்க்கல, நீ என்னை விட்டுடா. எப்படி பிடிச்சிருக்கான் பறிச்சு எது கைய. ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸில் தான் என் கையை வச்சிருக்கேன்னா. சும்மா தேவையில்லாமலாம் பேசணுன்னா நான் எசக்கு பசங்க அதெல்லாம் பண்ணுருவேன். அப்புறம் யார் ராகுலே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ விடுன. முடியாது. என் பாப்கார்ன் மூஞ்சியா சிரியாண்டிய ரொம்ப ஓவரா பண்ணாதிரி. மனுஷன்லாம் எனக்கு வலிக்கு தெரியும். உன் மூஞ்சி இப்படி இருந்தா இல்லையா, அப்படியே போடி எவ்வளோன்ட்டு போயிட்டு இருப்பேன். ஆனாலும் முடிய மாட்டேங்குது என்னாலலாம். அப்படி ஒன்று விட்டு போக முடியாது, உனக்கே நல்லா தெரியும்ல. சீரியடி என்னால சிரிக்க முடியாதுடா, நீ போ. இப்ப சரி ராகுல் விடு. ராகுல் இரும்பு மாடு. முடியாது. கூசுதுரா இரும்பு மாடு. அப்புறம் எட்டி உதச்சுன்னு வைய, எங்க போய் விழ வேண்டி தெரியாது. அப்படிவா வழிக்கியா? இப்பதாம்மா ஒரிஜினல் காயத்ரி வெளியே வரா. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் லீவ் போடேன்டா. வாய்ப்பே இல்ல. சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் வந்துடுறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறேன் சரியா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேறல. வாய்ப்பே இல்ல. நான் போயிட்டு வரேன், டாட்டா சொல்லு. சரி டாடா பாய், போயிட்டு வா. அப்படி சொல்லிடி என் செல்லக்குட்டியா. வெங்காய போக்கடா. போயிட்டு வரேன். மீதியெல்லாம் வந்து மாமா நைட்டு கொஞ்சிக்கிறேன்னா. பை. ராகுல் திரும்பி வர வரைக்கும் நான் இந்த ரூம்லேயே தான் இருக்க போகிறேன். என்னாலலாம் வெளியே போக முடியாது. அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. அவன் பேசுகிறதே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. ச்சே, நான் இங்கேயே தான் இருப்பேன், நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். அவளை கொஞ்சம் பார்த்துக்கண்ணா. அப்புறமா இந்த வீட்டெல்லாம் சுற்றி காட்டுன்னா அவளுக்கு. ஷூர், கண்டிப்பா. அப்புறம் அந்த பேசுகிற பற்றியா இந்த மாதிரி இங்கிலீஷில் கோணையா வாயை வச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் அவகிட்ட பேசாதன்னா நீ ஏதோ ஓவர சீன் போடுறேன்னு நினச்சிப்பா. அப்புறம் நீ கொஞ்சம் நார்மலாகவே பேசு சரியா? ஏய் இப்பதானே சொன்ன. ஓகே ராகுல், நான் அவகிட்ட நார்மலாவே பேசுறேன் சரியா? எம்மாடியே எனக்கு இது போதும்மா. ஏற்கனவே என் பொண்டாட்டி ரொம்ப பயந்து போய்க்கிறாம்மா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நீ எதுவும் தப்பாடுத்துக்காத. சரி ராகுல், அவ ரொம்ப பயந்து போயிருக்கிறான்னு அவ மூஞ்ச பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் அவ வரமாட்டான்னு தான் நான் நினைச்சேன். ஆனாலும் நீ அவளை கூட்டிட்டு வந்திருக்க. வேற வழி இல்லையே. எங்கள் அம்மா ஃபோனை போட்டு டெய்லி நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அவள் கையில் காலில் ஊந்து கூட்டின்னு வந்துருக்கிறேன். நீ எதையாவது பேசி அவளை பயமுறுத்தி விட்றதுன்னா நார்மலாக பேச அவகிட்ட. நான் கிளம்புறேன்னா அப்பாவும் அண்ணன் வேற வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு வரேன், ஈவினிங் பார்த்துக்கலாம். ஓகே ராகுல் பாய். ராகுலுக்கு காயத்ரி மேல நிறைய லவ், அது ரொம்ப நல்லாவே தெரியுது. ரொம்ப கேரிங்காக இருக்கான், அதுவும் தெரியுது. அதனால தானே அவனோட லேப்டாப்பை சார்ஜ் எல்லாம் போட்டு வச்சு அவன் ரூமில் ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு ரூம் ஸ்ப்ரேவெல்லாம் அடிச்சு விட்டான் இவன். ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்டாக இருக்கான். இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாருமே. எனக்கும் கமல் என்கிட்ட இப்படி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கமலுக்கு நான் ஃப்ரெண்டாக மட்டும்தான் தெரியுறேன். வாட் எவர். இப்போ அதை பற்றியெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நான் போய் என்னோட புது ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன். Wow, what a pretty smile, தாரா. இந்த மாதிரி நீ சிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இப்படியெல்லாம் சிரிக்கணும்னு தோணுச்சோ? டாட், நத்திங் லைக் தட். அவன் வழக்கம் போல சிரிப்பேற்ற மாதிரி பேசிட்டு போயிட்டான். அதை தாம்மா நான் சொன்னேன். ராகுல் பேசினாலே சிரிப்பு தாங்க முடியாது உனக்கு. உன் முகமே அப்படியே புதுசாக பூத்த பூ மாதிரி ஆயிடும். Whatever dad. Okay, I'll go and talk to her dad. She's alone there. Oh, let her be alone, தாரா. அவளை பார்த்துக்கிறது ஒன்றும் உனக்கு வேலை இல்லை. அவகிட்ட நீ பேசணுன்னு எந்த அவசியமும் இல்லை, ஓகேவா? அவள் உன் வாழ்க்கையை கெடுத்தவ. ஸோ அவகிட்டலாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காத. அவகிட்டலாம் மூஞ்சி காமிச்சிக்கிட்டே இரு, புரியுதா? Dad, stop this nonsense, Dad. அந்த பொண்ணு கேட்டானா இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடுவா. ஸோ அமைதியாக இருங்க. உங்கள் வழக்கமான பேச்செல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்கே பேசணுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். யூ டோன்ட் டீச் மீ சச் லெசன்ஸ், புரியுதா? நான் சொன்னதை மட்டும் செய். அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஃப்ரெண்ட்லியெல்லாம் இருக்காத. இருந்ததா நான் பார்த்தேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த வயசுலேயும் நீ பெல்ட்டில் தான் அடி வாங்குவேன். டேட், ஏன் டேட் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ராகுல் என்கிட்ட அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க சொன்னான், அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க சொன்னான். இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட மூஞ்ச காமிச்சா கண்டிப்பாக அவள் ராகுல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாள். அப்புறம் ராகுல் என்ன தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் நல்லா இருக்காது டேட், சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஓ ஆமாம்ல, இது ஏன் உன் புத்தி கட்ட அப்பனுக்கு தெரியாமல் போச்சு?
நீ ராகுல் கிட்ட நல்ல பேர் எடுத்தா மட்டும்தான் ராகுல் மனசுலயும் இடம் பிடிக்க முடியும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீ என்ன பண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நல்ல ஃப்ரெண்ட்லி ஆயிரு, சரியா? மற்றதெல்லாம் நானும் உன் அத்தையும் பார்த்துக்கிறோம். போமா போ. ஓகே டேட். அந்த பொண்ணு இங்கே இருக்கிற வரையும் எப்படியாச்சும் அந்த பொண்ணை நம்ம பார்த்துக்கணும். கடவுளே, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவளை என்ன பண்ண போகிறாங்கன்னு கூட தெரியல. என் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக என் வழிக்கு வந்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரமாக அவளுக்கு ராகுலோட மனசில் இடம் பிடிக்கணுங்கிற ஆசையும் வந்துருச்சு. இதை வச்சே என் பொண்ணை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தான். நீ வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல. சரி, உனக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமா? நான் போய் எடுத்துகிட்டு வரவா? இல்லைப்பா, எனக்கு எதுவும் வேணாம். வேணாமா? ஓகே தென் மெய்ட் கிட்ட சொல்லி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி தர சொல்லவா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். வேணாமா? அட்லீஸ்ட் டு யூ வாண்ட் சம் வாட்டர்? அது வந்ததும் குடிச்சேன்ப்பா, அத்தை கொடுத்தாங்க. அந்த லேடி அதையெல்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஏன் அப்படி சொல்கிற? ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளோதான். அந்த ஆண்டி உக்காந்த இடத்துல இருந்துக்கிட்டே எல்லாம் உங்ககிட்ட வரணும்னு பார்ப்பாங்க. அவங்க தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் அ பிக் திங், யூனோ. ஓ அப்படியா? ஆனால் அத்தை ஒன்றும் எனக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரல தெரியுமா. ஒரு சர்வன்ட் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அத்தை என்கிட்ட கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதனை பார்த்தேன். சோம்பேறி அத்தையாச்சு, எழுந்து போய் வேலை செய்கிறதாச்சு. என்ன நீ சோம்பேறின்னு சொல்கிற? அப்படிலாம் சொல்லாத. அவங்க கேட்டுட்டாங்கன்னா உங்ககிட்ட சண்டை போட போகிறாங்க. அவங்க ரூமில் இருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வெயி அவங்க ஒட்டு கேட்டுட்டு என்னை கொண்டுட்டு இருப்பாங்க. என்ன சொன்ன? ஓஎம்ஜி, என்னோட வாய் இருக்குது, இப்படிதான் தப்பா பேசும். நீ எதை தப்பா எடுத்துக்காத, நீ பயப்படாத, ஓகேவா? நான் ஜஸ்ட் சும்மா சொன்னேன். அத்தையாவது என்ன கொள்றதாவது, நான் போட்டு தள்ளிடுவேன் அந்த லேடியை ஃபர்ஸ்ட். நீ பயப்படாத. சரி, நீ இப்படி தான் பேசுவியா? இப்படின்னா எப்படி? அதான் இதோ இப்போ பேசுறல ஒரு மாதிரி, அந்த மாதிரி. இந்த மாதிரி அந்த மாதிரினா எந்த மாதிரி? எனக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்ல. அதான் ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஸ்டைலாக பேசுற. அதான் ஸ்டைலாக பேசுகிறேன்னா ஐம் ரியலி சாரி. ராகுல் அப்படி பேசாதன்னு சொல்லிட்டு போனான். ஆனாலும் என் வாய் இருக்கே, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடுது. நான் முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக பேசுகிறேன், ஓகே? இல்லை, எனக்காகலாம் நீ மாற்றிக்கணுன்னெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ எப்போவுமே இப்படி தான் பேசுவியான்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இப்படி தான் பேசுவேன். பட் கொஞ்சம் கான்ஷியஸாக பேசினேன்னு வையேன், ஐ மீன் கொஞ்சம் உஷாராக பேசினேன்னு வையேன், எனக்கு நல்லா பேச வரும். ஓ அப்படியா? சரி. எனிவேஸ், நீ வந்ததுலேருந்து இதே ட்ரெஸ்ஸில் இருக்க. வை டோன்ட் யூ சேஞ்ச் யுவர் ட்ரெஸ்? நீ மாற்றிக்கலாம்ல. இதே மாதிரி ஷாலை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? நான் பாரு, நீங்கள் வரீங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அந்த துப்பட்டாவை போட்டேன், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டேன். சரி, அப்போ நானும் மாற்றிக்கிறேன். ஓகே தென், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், சரியா? நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லு, நான் உனக்கு இந்த வீட்டை சுற்றி காட்டுறேன். பின்னாடி கார்டன் நல்லா இருக்கும், அங்கே போகலாம், சரியா? எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தால் நான் அங்கே தான் போய் உட்காருவேன். சரியா? நீ வா போகலாம். சரி தாரா, பரவாயில்ல. இவன் நான் நினச்ச மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நல்லா பேசுகிறான். எங்கே நான் வந்ததுலேருந்து தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசி சீனை ஓட்டுவாளோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லபடியாக தான் பேசுகிறான். அட்லீஸ்ட்டு இவளாச்சும் நல்லா பேசுகிறாளே, அது போதும் இப்போதைக்கு எனக்கு. என்ன நந்தினி, எப்பவுமே சீக்கிரமா தானே எழுந்துப்ப, இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு உனக்கு? நைட்டெல்லாம் தூக்கமே வரலடி. விடிய காத்தால 3 மணிக்கு தான் எனக்கு தூக்கமே வந்துச்சு. அதனாலதான் 10:30 மணி வரைக்கும் பல்ல காமிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தியாக்கும். அத்தை தோசை கரண்டியோட வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடி. ஒரு நாள் லேட்டா தூங்கிட்டா போதும், உடனே தோசை கரண்டியோட வந்து நின்னுடுறது. ஏமா போமா அப்படிக்கா வேலையை பார்த்துக்கிட்ட. யார்கிட்ட சொல்ற? நீதான் அம்மா வெளியே வெயிட் பண்றாங்கன்னு சொன்ன. பொய்யோ சனிய செருப்பால் அடிப்ப உன்னையெல்லாம். சீ போ முதலிங்கிறது. எதுக்கு இப்ப நீ வந்த இதுல தட்டுன்னு தட்டி என்னை எழுப்பி வேற விட்டா. நான் எவ்வளவு நிம்மதியா தூங்கி நின்றேன் தெரியுமா? ஐயோ அவரை பேசாத. நீ இவ்வளவு நேரம் தூங்குனதுக்கே நான் தான் காரணம். நான் தான் அத்தை கிட்ட சொன்னேன், அத்தை 7 மணிக்கு உன்னை எழுப்பலான்னு வந்தாங்க. நான் தான் அத்தே அவளை எழுப்பாதீங்க, நேத்தெல்லாம் தலைவலியில் தூங்கிட்டு இருந்தாங்க உம்மாவே. அதுவும் இல்லாம அண்ணன் ரூம்ல தூங்கினா தான் அவளுக்கு தூக்கம் வரும்னு ரூமை வேற மாறி தூங்கினாத்தேன்னு சொன்னேன், சரியா? அதனாலதான் உன்னால 10:30 வரையும் தூங்க முடிஞ்சுது. இவ்வளோ பண்ணியிருக்கியா எனக்காக? சரி விடு, திட்டினதை மறந்துரு. சரி, நீ போய் ஒரு ரூம்ல போய் குளிச்சுட்டு வா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எவ்வளவோ நடந்துருச்சுடி காலையில. அப்படி என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் முகத்தை கழுவிட்டே, பல்ல தொலைக்கிட்டே, குளிச்சுட்டே, சொக்காயை மாட்டிக்கிட்டே, சாப்பிட்டு அதுக்கப்புறமா கேளு, நான் சொல்றேன். அதுக்கெல்லாம் நேரம் ஆக வேண்டிய 1.5 மணி நேரமாவது ஆயிடும். நீ சொல்லி என்ன விஷயம்னு. அவ்வளோ நேரமா? அவ்வளோ நேரம்லாம் நல்லா வெயிட் பண்ண முடியாது. இந்த ராகுல் காயத்ரி இருக்கிறாங்களே, அவங்க சௌந்தர்யத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? நைட்டெல்லாம் பேசும்போது காயத்ரி போக மாட்டேன்னு தானே சொன்னா? போக மாட்டேன்னு தான் சொன்னான். ஆனால் விடிய காத்தால ராகுல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி கூட்டிட்டு போனானோ தெரியல அவளை. ஐயோ என்னடி, ஏய் அவ அங்க சேஃபா இருப்பாளடி, நம்ம கூட அங்க இல்லையடி. அதுதான் இப்போ எனக்கும் டென்ஷனு. நம்ம அங்கே இருந்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காது, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அவளை. அவள் அந்த வீட்டில் 2 நாள் தான் இருக்க போறா. ஆனாலும் அந்த 2 நாள் அவள் நிம்மதியாக இருக்கணும்ல. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே
தெரியலடி. நீ போய் கடற்கன்னு குளிச்சுட்டு வா, ஒரு பிளானை போடுவோம். சரிடி. ஆனால் இந்த ராகுல் இருக்கானே பொறுக்கி பையன், எதுக்கு அவளை அப்படி கூட்டின்னு போனோம்? அவள் தான் பயப்படுறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கூட்டின்னு போனோம்? நாய் சட்டி மூஞ்சி. விட, அத்தை அவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கோம், வாடா வாடா வாடான்னு. அதனால அவனும் வேற வழி இல்லாமல் கூட்டின்னு போயிருப்பாண்டியே, அவனை திட்டாத. அதுவும் கரெக்டு தான். தினம் அத்தை ஃபோன் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ண தான் சொன்னான் அவன். சரி என்னமோ ஒன்று, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். காயத்ரிக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுவோம். அப்பப்போ வீடியோ கால் பண்ணுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது சூப்பர் ஐடியா. சரி போ, கடற்கன்னு ரெடி ஆயிட்டு வா. சரிடி. ஒரு நிமிஷம். என்ன? உண்மையை சொல்லு, என் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்றதானே? ஒரு வேலை இல்லை, உன் அண்ணனை மிஸ் பண்ணுறாங்க பாரு. மிஸ் பண்ணாமையா நேற்று இங்க வந்து தூங்கிட்டு இருந்த? ஏண்டி பைத்தியக்காரிய, நீ பண்றதெல்லாம் அப்பட்டமா வெளியே தெரியுதுடி. அப்புறம் எதுக்கு மூடி மொழிவிக்கிட்டு இருக்க? ஓவரா பேசுறடி நீ இப்பெல்லாம். நான் குட்டுக்கு எல்லாம் மாறிக்கினே வரேன், அதனால தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். குரங்கு தலே. ஐயே, என்னையாடி குரங்குன்னு சொல்ற? இப்ப பாரு, குரங்கு சட்டையை காமிச்சு இந்த ரூமையே அலங்கோலமா ஆக்கி அதை என் அண்ணனுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி, இங்க பாரு அண்ணா உன் ரூம் அவ எப்படி ஆக்கிட்டான்னு சொல்லல. என் பேரு மணிமேகலை இல்லடி. அடிச்சிட்டா, செப்பொலியே அடிச்சிட்டா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நடிக்கிறாங்க.